ஃபர்ஸ்ட் டைம் 28 கோடி ரூபா பிரைஸ் பூலான நம்ம பப்ஜி மொபைல் வேர்ல்டு கப் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இது இந்தியாவிலேருந்து 2 டீம் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. யாராருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்லேக்கு ஒராங்குட்டனும் பார்ப்போம். 2 டீமுமே குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ் போக போறாங்களான்ட்டு எதிர்பார்ப்போம். நம்மளுடைய இந்தியாவை ரீப்ரசென்ட் பண்ற மாதிரி 2 டீம்ல எதனா ஒரு டீம் வந்து அந்த கப் அடிச்சு இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்களா, இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பாங்களான்னு பார்ப்போம். இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் வேணும்னா ஒரே ஒரு ஃபாலோ தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, டீம் விளையாட போறாங்க ஆல்ட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமா பப்ஜி மொபைல் வேர்ல்டு கப்புக்கு மொத்தம் 32 டீம்ஸ் வந்து பிளே பண்ண போறாங்க. 32 டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குரூப்பா பிரிக்க போறாங்க ஆல்ட்டுன்னு கேட்டீங்கன்னா டோட்டலா 2 குரூப் பிரிக்க போறாங்க. அதான் வந்து 16 டீம் சேர்ந்தது ஒரு குரூப், இன்னொரு 16 டீம் சேர்ந்தது இன்னொரு குரூப். டோட்டலா 32 டீம்ஸ் ஆயிடுச்சா. நம்ம குரூப் ஏல வந்து யார் ஆட போறாங்க அப்படி ஆல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓஜி. குரூப் பில யார் ஆட போறாங்க ஆல்ட்டு கேட்டீங்கன்னா நம்ம கால்லேக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமுக்குமே டோட்டலா 12 மேட்சஸ் பிளே பண்ணுவாங்க. குரூப் ஏவும் 12 மேட்ச் பிளே பண்ணுவாங்க, குரூப் பியும் தனி அவங்க செப்பரேட் அவங்க வந்து 12 மேட்சஸ் பிளே பண்ணுவாங்க. இந்த ஆஃப்டர் 12 மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த ஒரு குரூப்ல யாரு வந்து டாப் 5 இருக்காங்களோ அவங்க வந்து டைரக்டா ஃபைனல் போயிட்டாங்க. என்ன சொல்ற ஆல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா கைஸ், இப்ப குரூப் ஏல ஓஜி ஆடுறாங்களா அவங்க டாப் 5 வந்துட்டாங்கன்னா டைரக்டா ஃபைனல் போயிடுவாங்க. பப்ஜி மொபைல் வேர்ல்டு கப்புக்கு டைரக்டா ஃபைனல் போயிடுவாங்க. அதே மாதிரி குரூப் பில நம்ம கால்லேக்கு வராங்களா அவங்களும் டாப் 5 வந்துட்டாங்கன்னா டைரக்டா ஃபைனலுக்கு போயிடுவாங்க. டோட்டலா 10 டீம் வந்து ஃபைனலுக்கு போயிடுவாங்க. குரூப் ஏல டாப் 5 ஃபைனல் போயிடுவாங்க ஆஃப்டர் 12 மேட்சஸ் முடிஞ்சிட்டு. குரூப் பிலையும் டாப் 5 வந்து ஃபைனல் போயிடுவாங்க. டோட்டலா 10 டீம் வந்து ஃபைனல் போயிட்டாங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் #6 13 வந்து குரூப் ஏலையும் குரூப் பிலையும் அதே மாதிரி #6 13 வரையும் எங்க போக போறாங்கன்னா சர்வைவல் ஸ்டேஜ் போயிடுவாங்க. பாட்டம் 3 டீம்ஸ் என்ன போறாங்க கேட்டீங்கன்னா எலிமினேட்டட். தே ஆர் கோயிங் டு எலிமினேட் ஃப்ரம் பப்ஜி மொபைல் வேர்ல்டு கப்ல இருந்து அவங்க வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. அதாவது இப்போ குரூப் ஏல பாட்டம் 3 இருப்பாங்களா பாயிண்ட்ஸ் டேபிள், அவங்களும் குரூப் பிலையும் பாட்டம்ல பாயிண்ட்ஸ் டேபிள் 3 இருப்பாங்களா அவங்களும் எலிமினேட் ஆயிடுவாங்க. நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம இந்தியாவை ரீப்ரசென்ட் பண்ற மாதிரி 2 டீம் போனாங்க, போன வருஷமே போனாங்க, ஒண்ணுமே சாதிக்கல, ஃபைனல் கூட போக முடியாம தோத்து போயிட்டாங்க. இந்த டைம் வந்து டெஃபினட்டா குவாலிஃபை ஆவாங்க, ஃபைனல் குவாலிஃபை ஆவாங்க, சாம்பியன் ஆகும்ட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததுதான் சர்வைவல் ஸ்டேஜ் நடக்க போகுது. ஆக்சுவலி என்னன்னா டோட்டலா வந்து குரூப் ஏல வந்து 6 to 13 டீம் வந்து சர்வைவல் ஸ்டேஜ் போயிட்டாங்களா. அதே மாதிரி குரூப் பிலையும் #6 to 13 டீம் வந்து சர்வைவல் ஸ்டேஜ் போயிட்டாங்களா. டோட்டலா எத்தனை டீம்னா 24 டீம்ஸ் ஆயிடுச்சு. 24 டீம்ஸ் வந்து 3 குரூப்பா பிரிப்பாங்க. ஒரு டீம் 8 டீம்ஸ், டோட்டலா வந்து 24 டீம்ஸ் ஆயிடுச்சா. இந்த 24 டீம்ஸுக்கும் இந்த 12 மேட்சஸ் பிளே பண்ண போறாங்க. சேம் 12 மேட்சஸ். இந்த 12 மேட்ச்ல யார் வந்து ஓவரால் ரேங்கிங்ல டாப் 6 வந்து யார் வராங்களோ அவங்க ஸ்ட்ரெயிட்டா கிராண்ட் ஃபைனல் போயிடுவாங்க. ஆக்சுவலி செமிஃபைனல்ஸ்ல குரூப் ஏவுக்கும் பிலையும் டாப் 5 வந்து ஃபைனல் போயிட்டாங்க. டோட்டலா 10 டீம் போயிட்டாங்க. சர்வைவல் ஸ்டேஜ்ல 24 டீம்ஸ்ல 12 மேட்சஸ் வச்சு அதுல வந்து யார் டாப் 6 வராங்களோ ஃபைனல் போயிடுவாங்க. டோட்டலா 16 டீம் கொண்ட இது வந்து ரெடி ஆயிடும். எங்கன்னா பப்ஜி மொபைல் வேர்ல்டு கப்புக்கு கிராண்ட் ஃபைனல்ஸ் எப்போ நடக்க போகுது ஆல்ட்டுன்னு கேட்டீங்கன்னா 16ஆம் தேதி நடக்க போகுது. நாளைக்கு தான் வந்து செமிஃபைனல்ஸ் நடக்க போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஃபுல் பாத்தீங்கன்னா மொத்தம் 28 கோடி ரூபா பிரைஸ் ஃபுல்லு. இது மாதிரி 28 கோடி வந்து எல்லாம் வாய்ப்பே இல்லை. அதிகபட்சம் பிஜிஎஸ் பிஎம்பிஎஸ்லாம் 3 கோடி 4 கோடி தான். ஆனால் இந்த பப்ஜி மொபைல் வேர்ல்டு கப் வந்து டாலர்ஸ்ல இருக்கனால டோட்டலா 28 கோடி ரூபா பிரைஸ் போல். பார்ப்போம் எந்த டீம் வந்து #1 அடிக்கிறாங்க. நம்ம இந்தியாவை ரீப்ரசென்ட் பண்ண மாதிரி அந்த டீம் ஏதாவது #1 அடிச்சு அப்படியே 28 கோடியில அது #1 எவ்வளோன்னு தெரியல, எப்படியாவது அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோ காசை வாரிக்கிட்டு வரப்போறாங்களா, அதை விட இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற மாரி அந்த கப்பு வந்து எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்னு பார்ப்போம். அதுதான் ஃபைனல்ஸ் வந்து 16ஆம் தேதி நடக்க போகுது. நாளைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எங்க ஆல்ட்டு பார்க்கணும்னா பப்ஜி ஸ்போர்ட்ஸோட அஃபிஷியல் சேனல்ல பார்க்கலாம். இல்லைனா நீங்க பப்ஜி மொபைல் வேர்ல்டு கப் லைவ்னு போட்டாலே ஒரு யூடியூப் சேனல்ல அது நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான் கைஸ், பப்ஜி மொபைல் வேர்ல்டு கப்புக்கான இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த பிஜிஎம்எஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கே தெரியும், கிராஃப்டோட டைப் பண்ணி ஒரு தேர்ட் பார்ட்டி டோர்னமெண்ட் தான் பிஜிஎம்எஸ். போன டைமே வந்து நிறைய பவுண்டி பாயிண்ட், சர்வைவல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஜோன்ல எடுத்தா 2 கில் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க. அதோட இது வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எப்போ ஆல்ட்டு கேட்டீங்கன்னா வருகிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி, அதாவது வருகிற 10ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. 10ஆம் தேதி ஆரம்பிச்சு ஃபைனல்ஸ் எப்போ நடக்க போகுது ஆல்ட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மாசம், அதாவது செப்டம்பர் 4, 5, 6 3 நாள் நடக்க போகுது.
பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இது எப்படி ஆல்ட்டு எந்தெந்த டீம்ல ப்ளே பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அபிஷியலா பிஜிஎம்எஸ் வந்து இன்னும் இன்வைட் தரல. எதனால ஆல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காட் லேக்குக்கும் ஒராங்குட்டனுக்கும் வெயிட்டிங்கு. எதனாவது ஒரு டீம் வந்து மேபி அவங்களோட சர்வைவல் ஸ்டேஜ், அதாவது செமிஃபைனல்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்கன்னா மேபி அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்காக தான் அஃபிஷியலா எந்தெந்த டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. டெஃபினட்டா நம்ம டீம் தமிழர்ஸ்க்குலாம் டெஃபினட்டா இன்வைட் கிடைச்சிடும். எதை வச்சு ஆல்ட் இன்வைட் தர போறாங்கன்னா, அதாவது கிராஃப்டனோட அஃபிஷியல் ரேங்கிங்கு, பிஎம்பிஎஸோட பிஜிஐஎஸோட பர்ஃபார்மன்ஸ், பிஎம்பிஎஸோட பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் வச்சு தான் அவங்களோட இன்வைட் வரும். டெஃபினட்டா டீம் தமிழர்ஸ்லாம் அசால்ட்டா டீம் தமிழர்ஸ் பெல்ட்டுக்கு இதெல்லாம் அசால்ட்டா இன்வைட் வந்திருக்கும். இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. மேபி நாளைக்கு நடக்கிற பப்ஜி மொபைல் வேர்ல்டு கப்பில் எதனால டீம் வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் தரலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வருகிற 10ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது அடுத்த ஈவெண்ட் வந்துக்கினே இருக்க போது உங்களை ஈஸியாக என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கிறதுக்காக வேணும் இ ஸ்போர்ட்ஸ் அப்டேட்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எந்தெந்த டீம்லாம் ப்ளே பண்ண போறாங்க, எந்தெந்த மேட்ச்ல எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். பிஜிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஈவெண்ட்டாக தான் இருக்கும். வேற லெவலான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இதேமாரி இ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபாலோ தட்டி விட்டுக்கோங்க. இதுமாதிரி இ ஸ்போர்ட்ஸ் அப்டேட் எல்லாமே எந்தெந்த டீம் எந்தெந்த ஸ்டேஜ் குவாலிஃபை ஆனாங்க எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எல்லாமே உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும். தமிழில் வந்து உங்களுக்கு குயிக்காக அப்டேட் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபாலோ தட்டி விட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்து கேமிங் திருவிழா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். அதுவும் அடுத்த செப்டம்பர் மந்த் வரப்போகுது. அதை பற்றியுமே லென்த் வீடியோ வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் நாமினேட் ஆகிருக்கோம். அது என்னன்னா கேமர்ஸுக்கான ஒரு அவார்ட் தரத்துக்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நம்ம பார்ப்போம் நம்மள ஸ்கை ஸ்போர்ட்ஸ்க்கு நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ரொம்ப அவளோட எதிர்பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இதுமாரி இ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் ஒரே ஃபாலோ தட்டிக்கோங்க. ஓகே கைஸ், பீஸ் அவுட்.